அறிகவும் சொல்லி அருண்மணி சொட்ட பெருகு தமிழ் வெள்ளம் பெருகும் ஒரு கருணை சொற்பரத்தில் உற்பவித்த ஏனைமுக கற்பகத்தை கைத்தொழுத கால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. என்று விசுவாவாச வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி இன்றைய 15/12/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி இரவு 9:20 வரை, பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை பகல் 11:30 வரை, பிறகு சுவாதி. இன்றைய யோகம் சோபனம், கரணம் பவம், தேய்பிறை, நேத்திரம் 1, ஜீவன் பாதி. பிரபாஷ்ட யோகம் பகல் 12 வரை, பிறகு அமிர்த யோகம். முற்பகலில் சுபகாரியங்களை அடியோடு தவிர்ப்பது நன்று. மதியம் 12 மேல் ஏதாவது சுபகாரியம் செய்வதாக இருந்தால் நீங்கள் நல்ல நேரம் கண்டு அதனை செய்யலாம். காலை நேரத்தில் சுபகாரியங்களுக்கு உகந்தது அல்ல இன்றைய நாளில். நண்பர்களே, இன்றைய நாள் தனுசில் ரவி விடிய காலத்தில் பயிற்சியாகும். உற்பத்தி ஏகாதசி. எதையாவது செயல்பட அந்த காரியம் மிகவும் உற்பத்தி ஆகக்கூடிய நாளாக அமையக்கூடும். மதியம் 12 பிறகு. இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். எம்பெருமானை மகாவிஷ்ணு வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். குளிகாதி நேரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 7:30 முதல் 9 மணி வரை காலை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. வார சூளை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர் காலை 9:12 வரை. இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் எல்லா விதத்திலும் கவனத்தோடும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதை மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. அஸ்வினி நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பரணி நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். கிருத்திகை பயணத்தின் போது மிகவும் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில். அடுத்தாக நம்ம காண இருப்பது ரிஷப ராசி பலன்.